வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அமுத பாரதி. நடிகர் முரளி சொல்லுவாரு, கதாநாயகனும் ரெண்டு கதாநாயகி 2 பேரும் நடிக்கும் போது ஒருத்தருக்கு மட்டும் பாட்டு இருந்து ஒருத்தருக்கு பாட்டு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அதை மேனேஜ் பண்றதுக்கு அப்படின்பாரு. ஆனா அதெல்லாம் சர்வ சாதாரணமா தூக்கி போட்டு அப்பயே நிரூபிச்சிருக்காரு நடிகர் திலகம் அப்படிங்கிற விஷயமும், அது என்ன பாடல் அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். அந்த பாடல் அவன்தான் மனிதன் என்கிற திரைப்படத்தில் வந்த எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது அப்படிங்கிற பாடல். முகப்பேசையில வாணி ஜெயராம் அம்மாவுடைய குரல் பிளஸ் குரூப் வயலன்ஸ் இதை வச்சு ஒரு மேஜிக் பண்ணிருப்பாரு. எடுத்ததும் அவங்களோட குரல் வயலின் மறுபடியும் அந்த வயலின் முடிஞ்சோன்னு அவங்கதான் ஆரம்பிப்பாங்க. எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவதையின் குரலோ. எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவதையின் குரலோ. எங்கள் தீபங்களில் ஒளி வந்தது, அது எந்த கைகள் தந்த ஒளியோ. எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவதையின் குரலோ. அப்படி முடியும் அந்த பாடல். இடைசில கிட்டார், ஃப்ளூட், வயலின் அது மூணுத்தையும் காம்பினேஷன்ல அது முடிஞ்சன ஃப்ளூட் அழகா அப்படி அந்த லீடு கொடுத்தோடனே சரண ஆரம்பிக்கும். தாழங்குடைகள் தழுவும் கொடிகள் தாமரை பூக்களின் கூட்டம். தாழங்குடைகள் தழுவும் கொடிகள் தாமரை பூக்களின் கூட்டம். மாலை மணிகள் மந்திர கணிகள் மழலை என்றொரு தோட்டம். மாளிகையில் ஒரு மதி வந்தது, அது எந்த வானத்து மதியோ. மாளிகையில் ஒரு மதி வந்தது, அது எந்த வானத்து மதியோ. மாயமாக ஒரு ஒளி வந்தது, அது எந்த ஆலயத்து மணியோ. எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவதையின் குரலோ. எங்கள் தெய்வங்களின் ஒளி வந்தது, அது எந்த கைகள் தந்த ஒளியோ. அப்படி முடியும் அந்த பாடல். இதுல எங்கிருந்தோ ஒரு குரல் வந்ததுங்கிறது அந்த தேவதை எந்த தேவதையின் குரல்னா வேற யாரு, வாணி அம்மாவுடைய குரல் தான். இந்த பாட்டுல அவங்களுடைய குரல் ரொம்பவும் சாஃப்டா குறைவா அழகா பொருந்தி வரும். பெரும்பாலும் எல்ஆர் ஈஸ்வரி, சுசிலா அம்மா இவங்கதான் ஜெயலலிதாவுக்கு பாடுவாங்க. இதுல ஜெயலலிதா அம்மாவுக்கு வாணி ஜெயராமோட குரல் மிக அருமையா பொருந்திருக்கும். இந்த பிஜிஎம்ல வயலின் பிளஸ் அந்த எண்ட்ல வர்ற கிட்டாரு, அதுக்கப்புறம் ஃப்ளூட், இதையும் ஃப்ளூட் தான் டாமினேட் பண்ணும். அப்படியே வயலின் போன அடுத்த ஃப்ளூட் பளிச்சுன்னு அப்படி முடிஞ்ச உடனே சரணம் எடுப்பாங்க. கதிரொளி வீசும் கலசம் ஏந்தி கண்ணன் வருகின்ற கனவு. கதிரொளி வீசும் கலசம் ஏந்தி கண்ணன் வருகின்ற கனவு. கண்டனல் ஒருத்தி வந்தனன் கண்ணன் கண்கள் தூங்காத இரவு. கங்கையிலே புது புனல் வந்தது, அது எந்த மேகம் தந்த புனலோ.
கங்கையிலே புது புனல் வந்தது, அது எந்த மேகம் தந்த புனலோ? மங்கையிடம் ஒரு அனல் வந்தது, அது எந்த மன்னம் தந்த அனலோ? எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவதையின் குரலோ? எங்கள் தீபங்களில் ஒளி வந்தது, அது எந்த கைகள் தந்த ஒளியோ? எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவதையின் குரலோ? அப்படி இழைச்சு முடிச்சிருப்பாங்க. இந்த பாடல்ல ஒவ்வொரு வரியும் ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு காதலுக்குரிய வரி மாதிரி தோணும். அது பின்னால இவங்களுக்கு அவர் மேல காதல் இல்லை அப்படிங்கிறது ஆயிரத்தினால ரொம்ப விரசமாக இல்லாம, ஒரு வர்ணனை இல்லாம, யார் தந்ததோ இது தந்ததோ அது தந்ததோ இப்படியே அது அந்த பிடிபடாமல் போயிட்டே இருக்கும் அந்த வரிகள்லாம். அந்த பாட்டை கேளு. காட்சியை பொறுத்த வரைக்கும் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த குரல் கேட்டோன்னே எங்கேயோ இருக்குன்னு சொல்லிட்டு வரும்போது, அந்த குழந்தை பேபி சுமதி, அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா இவங்க 2 பேரும் ஆடுறதை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாடலை பார்க்கும்போது இவங்க 2 பேருக்குள்ள நடுவுல காதல் வந்துடாதா? ஏன்னா சிவாஜி கணேசன் ஏற்கனவே தன் மனைவியை இழந்துட்டு விடோயரா இருக்காரு. இவங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்க வந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள காதல் அவருக்கு வாழ்வு மறுபடியும் திரும்பாதா அப்படின்னு சுந்தரராஜன் வேற எட்டி பார்க்குற மாதிரி காட்சிகள் இருக்கும். இதுல என்னன்னா, சிவாஜி கணேசனுடைய டான்ஸ் இருக்கு, இந்த நளினமான டான்ஸ், ஒரு பெரிய பரதநாட்டியம் கத்த ஜெயலலிதா அந்த ஆடுற டான்ஸை விடவும் அவர் வர்றது பார்த்தீங்கன்னா அப்படி நேரா அவர் அப்படி கோட்டு அப்படி போயிட்டு மறுபடியும் அங்க ஆடிட்டு வருவார். அந்த எலிகன்ஸான டான்ஸ், அந்த மாதிரி பின்னால அப்படி போறது, மெதுவா வர்றது, ஒருத்தர் டச் பண்ணிக்கவே மாட்டாங்க. இந்த பாட்டுல ஒருத்தர் மேல ஒருத்தர் கை படவே படாது. ஏன்னா பிற்கால கதையோட பிற்பகுதியில என்ன ஆகும்னா, முத்துராமன் அவங்க காதலிச்சு போயிடுவாங்க, அவரை விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கதை போறதுனால அதுக்கு ஏத்த மாதிரி 2 பேரும் வர்ற மாதிரி இருக்கும். நடிகர் திலகத்தோட காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கோட்டை கேட்டிட்டு உள்ள அந்த கருப்பு ஜாக்கெட், ஒரு மஞ்சள் ஷர்ட் போட்டிருப்பாரு, தனி அலாதியா இருக்கும். ஜெயலலிதா அம்மா குறித்து சொல்லணும். என்னன்னா, அவங்களுடைய இளம் வயசுல தானே அழகா இருப்பாங்க, அப்படி இல்லை. ஒரு கரெக்டான நடுத்தர வயதுல இவ்வளவு அழகான சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. ரொம்ப அந்த இயற்கையான அழகு, அந்த சாரி கட்டினோன்னே ரொம்ப கௌரவமா இருக்கும் அந்த அழகு. அதுல எந்த விதமான விரசமும் தெரியாது. அவங்களுக்கு அழகா 100க்கு 100% பொருந்தி போச்சு வாணி ஜெயராம் அவருடைய குரல். இந்த வகையில் அவன்தான் மனிதன் படத்துல இந்த பாடல் பிற்பகுதியில வரும். முற்பகுதியிலாம் நிறைய நல்ல நல்ல பாட்டுலாம் வரும். ஜெலிதா வனிதான் பாட்டு ஒன்று வரும், அன்பு நடமாடும் கலைக்கூடமே அந்த பாட்டுலாம் வரும். அது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். பிற்பகுதியில் நிறைய சோக பாடல் வரும்போது நடுவுல இந்த ஒரு பாடல் மட்டும் மகிழ்ச்சியை தெரிவிக்கிற மாதிரி பாடலா இருக்கும். அந்த வகையில் சிவாஜி கணேசன் அவருடைய 175வது படமாகிய அவன்தான் மனிதன் என்ற திரைப்படத்தில் ஏசி தில்லோகச்சந்திரனுடைய இயக்கத்தில் வந்த இந்த பாடலை பற்றிய சில ரசனைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான் மிகவும் மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமுத பாரதி. நன்றி, வணக்கம்.